foodies, welcome to soulinbowl. எல்லா மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கும் soulinbowl சார்பாக ஓணாசம்சகள், ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். ஓணம் ஸ்பெஷலா கேரளாவோட ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அடப்பிரதமன் ரெசிபி கண்டாலோ. அடப்பிரதமனோ? என்னப்பா மலையாளம் பேசுறீங்க? பேசுறது மட்டும் இல்ல, கெட்டப்பே மாத்த போறேன். எப்படி? இந்த கெட்டப் தான். இந்த விஷப்பரிச்செல்லாம் வேண்டாம்ப்பா, வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 75 grams ஜவ்வரிசியை தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 hour ஊறிட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டாக பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் 1.5 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து 2 ஸ்டெப்பாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேட்டட் கோகோனட்டை போட்டு 1/4 cup ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பாலை எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பால். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், அண்ட் ரொம்ப நேரம் நம்ம அதை ஹீட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பால். அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து மறுபடியும் இதே சக்கை வச்சுக்கிட்டு 400 ml வாட்டர் ஊற்றி நம்ம வந்து மறுபடியும் அதை அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் பால். இப்போ செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 2 varieties ஆஃப் மில்க், இதே இன்க்ரீடியன்ட் வச்சு தான் 2 times வந்து நீங்கள் வந்து அதை வந்து க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறீங்க கோகோனட் மில்க்கு. ஏன்றதை நான் வந்து ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாலை நம்ம இங்கே ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேட்டட் கோகோனட்டை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடுறேன். ஸோ இதில் வந்து 1/4 cup தண்ணி, இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு துணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த துணி வழியாக இதை வந்து வடித்து இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு பாலை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பாலுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச சக்கை இது. இந்த சக்கையை வந்து 500 ml தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அரைச்சி செகண்ட் பால் எடுக்க போகிறோம். இப்போது அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட செகண்ட் கோகோனட் மில்க்கும் வடிச்சு எடுத்தாச்சு. இது கம்பேரிட்டிவ்லி லைட்டராக இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான க்ரீமியான ஃபஸ்ட் கோகோனட் மில்க்கும் ரெடி. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஜாகரி மெல்ட் பண்ணி அதில் வந்து ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இதை வந்து நான் டிசால்வ் பண்ணுறேன் தண்ணியில். நான் ஒரு 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். அது லைட்டாக ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 400 grams ஆஃப் ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கரைச்சிட்டு இதை வடிக்க போகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்துடும், செப்பரேட் ஆகி வந்துடும். சாரி, இது வந்து அந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இல்லை அந்த நூல் பாகம் அது எதுவுமே கிடையாது. இது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வந்து நான் 250 grams ஆஃப் அடை யூஸ் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு. அதுக்கு வந்து எனக்கு வந்து 400 grams ஆஃப் ஜாகரி கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக போதும்னா ஒரு அனதர் ஒரு 50 grams நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸோட அளவு தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வடிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாங்கள் வாங்கின அடை பாயசத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அடைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 varieties ஆஃப் அடை கிடைக்கும். இது வந்து மைதா அடை, இதே மாதிரி ரைஸ் அடையும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் பெருசு பெருசாக அப்பளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதுக்கு அடை பிரதமனுக்கு யூஸ் பண்ணுற அடை.
ஸோ இது வந்து நான் சொல்கிற மாதிரி 2 வெரைட்டிலுமே கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து லைட்டாக இங்கே க்ரஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக வந்து நம்மளுக்கு தேவையில்லை அதை, அதனால் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 250 கிராம்ஸ். ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொடிச்சிடுவோம் அண்ட் பாயில் பண்ணிடணும். இங்கே ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொதி வந்ததும் இந்த அடையை வந்து இதில் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, ஆட் பண்ணிடுறேன். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இங்கே பாருங்கள் வெந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் எனக்கு வெந்துச்சு. ஸோ அதனால வடிக்க போகிறேன். ஸோ இதை வடிச்சிடலாம். வடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் இதை ரின்ஸ் பண்ணோம். அப்போ தான் அது ஒட்டாது. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் அலாசிடுங்க. ஒரு 2 to 3 வாட்டி அலாசிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து வடிச்சிருக்கேன். இது வந்து நான் தனியாக வந்து பாயில் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாயில் பண்ணிவிட்டு சேம் அலாசிட்டு அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி வரும். அது டேரெக்டாக வந்து பாயசத்தில் போடும்போது எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால இது எப்போவுமே தனியாக வேக வச்சு வச்சுருவேன். ஸோ வாங்க இதை பண்ணிடலாம். ஸோ இது பாயில் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வடிச்சிட்டு அதே மாதிரி கோல்டு வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கோகோனட் பொடி பொடியாக நறுக்கி அதை கீயில் ஃப்ரை பண்ணி இந்த பாயசத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா நறுக்குன்னு அந்த கீயும் கோகோனட் ஃப்ளேவரும் இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக இதை ஆமிட் பண்ணிடலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே டைம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணும்போது இதை ஆட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடுவோம். ஸோ கீ உருகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்ம கேஷ்யூஸை வறுத்தெடுத்துடலாம். ஸோ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையுமே நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லா கிரேப்ஸுமே நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து நம்ம வடித்து வச்சிருக்கிற அடையை வந்து இந்த கீல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க கீல நல்லா வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த அடையை வந்து நல்லா ஒரு கோட் வர்ற வரைக்கும் அண்ட் 3 to 4 மினிட்ஸ் இந்த கீல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கை எடுக்க வேண்டாம், கிளறிட்டே எடுங்க. த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ஜாகரி சிரப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும், நல்லா இன்டிகிரேட் ஆகணும்.
அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 7 மினிட்ஸாக இந்த ஜாகரி சிரப்பில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலக்காய் பொடி அண்ட் இது வந்து சீரக பொடி. இது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கு ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது சால்ட்டு அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர், அதாவது சுக்கு பொடி. சுக்கு பொடியை வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இங்கே ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸ் எப்போவுமே அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட் எப்போவுமே ஆட் பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளோட 2ஆம் பால் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த தின்னர் கோகோனட் மில்க், அதாவது செகண்ட் டைம் வந்து நம்ம அரைச்செடுத்தோம் இல்லைங்களா, அந்த கோகோனட் மில்க் தான் இந்த மாதிரி பாயசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் அதிக நேரம் குக் ஆகும். இந்த தேங்காய் பால், இந்த ஜாகரி, அப்புறம் இந்த அடை பிரதமன் எல்லாம் சேர்ந்து சூப்பர்பான ஒரு ஸ்மெல். ஓ மை காட், இந்த கிச்சனில் நீங்கள் இப்போ இருந்திருக்கோங்க, டிஸ்கிரைபே பண்ண முடியாது, அவ்வளோ ஹெவன்லியாக இருக்குது. ஸோ இந்த செகண்ட் கோகோனட் மில்கில் தான் எப்போவுமே வந்து கொதிக்கலாம் விடுவாங்க. இது ரஃப்லி வந்து ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகணும். ஸோ அது குக்காகி முடித்த பிறகு அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சோக் பண்ணி வடித்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே கம்பைன் ஆகி சொன்ன மாதிரி 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா மைதாவில் எடுத்துருக்கோம். மைதாவில் இருக்கிற அடை பிரதமன் தான் நீங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சப்போஸ் ரைஸ் அடை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த ரைஸ் அடையை குக் பண்ணால் போதும். இங்கே மைதான்றனால நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருப்போம் இனிஷியலாக வந்து அதை ஹீட் பண்ணும்போது. இப்போ நீங்கள் மைதாவில் வந்து இந்த மாதிரி ஒரு அடை பாயசம் பண்ணும்போது நல்லா வந்து சூயியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த சூயி ஃப்ளேவர் பிடிக்குன்றனால எப்போவுமே இந்த அடை பாயசம் பண்ணும்போது இந்த மைதாவில் தான் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து சூயை பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ரைஸ் அடை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட திக் க்ரீமி ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். வாங்க ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி திக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிவிடுவோம். 1ஆம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே இதை குக்காக விடக்கூடாது. அதனால் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பர்வான க்ரீமியான ஒரு ஃப்ளேவர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் அந்த கலர் டார்க் ப்ரௌன்லேருந்து லைட் ப்ரௌனுக்கு மாறி இப்படியே அந்த கன்சிஸ்டன்சியே மாறுது பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஏன் ஹை ஹீட் வந்து வேண்டாம். நீங்கள் திக்கு பால் ஆட் பண்ணும்போது எப்போவுமே வந்து லோ ஹீட் வச்சுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூஸ், ட்ரை கிரேப்ஸ் அண்ட் நம்மளோட கோகோனட்டை ஆட் பண்ணிவிடலாம். அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்மளோட அட்டகாசமான அடை பிரதமன் ரெடி. டைம். நம்மளோட அட்டகாசமான அடை பிரதமன் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். என்னங்க டேஸ்ட் பண்ணுங்க. ടേസ്റ്റ് എങ്ങനെയുണ്ട്? തകർത്ത്.
அடிப்பொலியாயிட்டு. ஏன்பா மலையாளம் பேசுறேன்னா வாய் வியாசர்பாடி வரைக்கும் போகுது. ஜோக்ஸ் அப்பார்ட், அட்டகாசமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.